ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அப்படின்னாவே உங்களுக்கு கெட்டி ஆயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கா? கவலையே வேணாங்க. இனிமே பொங்கல் வந்து வாயில் வச்ச வச்ச உடனே உள்ளே போயிருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு பொங்கல், அதுவும் மில்லட்டில் தாங்க பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ண போகிறோம். பால் பொங்கல் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நாம் பொங்கலுக்கு தேவையான பருப்பு அண்ட் அரிசி இது ரெண்டையும் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சா தான் உங்களுக்கு சீக்கிரமே வந்து இந்த பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். ஊற வைக்காமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னா குக்கரில் தான் நீங்கள் போடணும். இப்படி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுமே வந்து ஊறட்டும். இப்போ வந்து ஒரு பங்கு நீங்கள் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு பங்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 8 பங்கு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்க. அதாவது ஒரு டம்ளர் வந்து அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். எங்களுக்கு தண்ணி அளவுலாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறோங்க. 7 டம்ளர் வந்து தண்ணி, ஒரு டம்ளர் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறோங்க. பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் வந்து இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுடலாம். அது வந்து கொஞ்சமாக வந்து அவியட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா விரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ரைஸையும் அது கூட வந்து போட்டு வந்து நல்லா வந்து வேக வைக்கலாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமே வந்து இந்த ரைஸ் வந்து வெந்துடும். இதை வந்து நம்ம வந்து ரெண்டையும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எல்லாம் திக்காகி வந்துடுங்க. பருப்பு மட்டும் உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் குழஞ்சிரும் பருப்பும். இப்போ நம்மளுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கலை அப்படியே வந்து இறக்கிடலாம். உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் வந்து கெட்டியாகவே ஆகாது. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வந்து வச்சுருந்தாலுமே இது அப்படியே வந்து இருக்குங்க. ஒன்றே ஒன்று மட்டும் கவனிச்சுக்கிறங்க. நீங்கள் வந்து பொங்கல் செய்யும்போது உடனே வந்து உப்பு போட்டுறாதீங்க. ஃபைனலாக தான் வந்து உப்பு சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பால் சேர்த்துருக்கனால உப்பு வந்து கடைசியாக தான் வந்து சேர்க்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பால் திரிஞ்சு போகாமல் அப்படியே வந்து இருக்கும். இப்போ நாம் உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விடலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. ஆனால் நம்மளுக்கு வேக வைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து வேக வச்சிடலாம். இதை வந்து நம்ம குக்கர்லேயே போடலாமே அப்படின்னு கேட்பீங்க. குக்கரில் போடுறப்ப சம்டைம்ஸ் கீழே பிடிச்சிரும். அதுக்கு இந்த வழி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து நெய் தாங்க வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு வந்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய்யிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து கொஞ்சம் உருகி போட்டோம், நல்லா எண்ணெய் மாதிரி வந்து வரட்டும். இப்போ நம்ம முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜீரகம், கொஞ்சம் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் கீறி போடுங்க. சின்னதாக போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து உள்ளே ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கான இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பச்சை மிளகாவும் போட்டாச்சு, அதிலே வந்து கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து வதக்கும் போது அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து கருகிருச்சு அப்படின்னா, அதாவது அடுப்பில் வந்து நம்மளுக்கு கடாய் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா இது வந்து எல்லாமே கருகிரும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும். இப்போ நம்ம தாளிச்சதப்பெல்லாம் அப்படியே பொங்கலில் வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு அப்படியே கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பொங்கல் செஞ்சாச்சு, சட்னி அரைக்க வேண்டாமா, அது எப்படி அரைச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள் எப்படி பொங்கல் வந்து சூப்பராக வந்து நல்லா நழுவி ஓடுற மாதிரி ஒரு பொங்கலுங்க. இதை வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொங்கலுங்க. அவங்க மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொங்கல் தான். இப்போ நாம் சட்னி அரைக்க போகிறோங்க. இதுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எப்பவுமே வந்து எங்களுக்கு தேங்காய்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் கடலை வச்சு கூட இந்த சட்னியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இதுலேயே வந்து தேங்காய் மட்டும் ஆட் பண்ணாமல் கடலை மட்டும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சமாக வந்து கடலையை வந்து போட்டாச்சுங்க. கடலை போட்டதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுடலாம். இப்போ எல்லாமே இதில் போட்டே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்தா தான் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப நைஸாக வந்து
இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நைஸாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வந்து கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து 2 பட்டை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நிறையா வந்து எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. தாளிப்புக்கு மட்டும்தான் இது. நம்ம வந்து பட்டை மிளகாய் ஏன் இதுலேருந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லோடு வந்து இந்த சட்னி வந்து இருக்கும். எப்போயுமே வந்து நீங்கள் சட்னியாக இருக்கட்டும் சாம்பார் இருக்கட்டும் ஃபைனலாக வந்து இந்த பட்டை மிளகாய் வந்து தாளித்து போட்டிங்க அப்படின்னா கம்மன்னு உங்களுக்கு வாசமாக வந்து இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதையும் தாளிச்சாத்துங்க. தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம சட்னியில் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா பொங்கலும் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமான ஒரு பொங்கல் தான். அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பொங்கல் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.